ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/10/2023 8/10/2023 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய என்ன சில விசேஷ நாட்கள், அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம தினங்கள் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். முதலில் கோல்சாரம். மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான், கன்னி ராசியில் புதன் சூரியன் செவ்வாய், துலாத்துல கேது, மகரத்துல வக்கரம் பெற்ற சனி பகவான், சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் இந்த வாரம் மேஷ ராசியில், அதாவது பரணி நட்சத்திரத்திலிருந்து பூச நட்சத்திரம் கடக ராசி வரலாம் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சின்னு பார்த்தேனால் ராகு பகவானும் கேது பகவானும் பெயர். ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், சித்ரா நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் கேது பகவான் போறார். இதன் மூலியமாக ராகு பகவான் மீனத்திற்கும் கேது பகவான் கன்னிக்கும் இந்த வாரம் 8ஆம் தேதி 8/10/2023 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் பிரகாரம் மாறுறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், சுப நாட்கள் மாலைய பட்சத்திலேயே வருது. அதாவது மாலைய பட்சம்ன்றது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதி, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாவின் விசேஷங்கள். 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தேனால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது எந்த திதியில் தன்னுடைய தாய் தகப்பனாரோ மூதாதையர்களோ போனான்னு தெரியல அப்படின்னா உங்களுடைய இதுவை பார்த்துட்டு நீங்கள் செய்யக்கூடிய கால நாட்களாக இந்த மகாபரணி. 3ஆம் தேதி அன்னைக்கு 3/10 அன்னைக்கு சதுர்த்தி தினம். சதுர்த்தி விநாயகருக்கு ஏற்ற தினம், அதனால் 3ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னைக்கு சதுர்த்தி. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி அன்னைக்கு சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி வரும்பொழுது, அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவா, அதனால் சஷ்டி திதிக்கு பெரிய 6ஆம் தேதி அன்னைக்கு மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது. மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேனால் நடு நிலைமையான நாள், நடு நாள். அதாவது இந்த மாலைய பட்சத்தின் நடு நாள்னு சொல்லக்கூடியது இந்த மத்தியாஷ்டமி. அதனால தான் மத்திய அஷ்டமின்னு பேர் அதுக்கு. இதுவும் விசேஷமான நாள் மத்தியாஷ்டமின்றது. இதற்கு அடுத்த நாளான 7ஆம் தேதி அன்னைக்கு அவிதா நவமின்னு பேர். இந்த அவிதா நவமியிலையும் இந்த தர்ப்பணங்கள் பண்ணுவா. அதாவது யார் யாருக்கெல்லாம் திதி எல்லாம் தெரியலையோ அந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணக்கூடிய நாள். இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு உண்டான அவர்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் விஷயங்களை பண்ண வேண்டியது கட்டாயம். 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த வாரம் ராகு கேத்துவின் பெயர்ச்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஏன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே சனி பகவான், ராகு கேத்து மற்றும் குரு மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் ஆவர். இவரில் ராகு கேத்துன்றவர் ஒரு 1.5 வருஷம் 18 மாதம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போவார். அப்பிரதட்சணமாக போவார். இவர் நிழல் கிரகம். சூரியனின் சந்திரனையுமே அவர்களையுமே வரையக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இது படைத்தவர்கள். அதாவது சூரியன் சந்திரனை விட சூரியன் தான் இருக்கிறதுலையே ஒரு ஒளி பொருந்திய பவர்ஃபுல் கிரகம். அந்த கிரகத்தையே மறைக்கக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் உண்டு. அதனால் பாம்பே வலிது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ராகு கேத்துவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கு. சரி, இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி மற்றும் தனுசு ராசி. இந்த வாரத்தில் இந்த 4 ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலங்கள் வருது. இந்த வாரத்தில் என்னென்ன ஏற்றம் இருக்குது, என்னென்ன இறக்கம் இருக்குது அப்படின்றத ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுக்கு உண்டான டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம் இதெல்லாம் கொடுத்தேன்னா டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு எந்த நட்சத்திரம், எந்த ராசி, எந்த லக்னம்ன்றதை பார்த்து அதுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து அதுக்கு உண்டான இன்றைய கோல்சார பிரகாரம் எந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் மூலியமாக நான் சொல்கிறேன். சரி, இப்போது 2/10/2023 முதல் 8/10/2023 வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ஒரு ராசிக்காக இருக்கிற பலன்களை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்று இருக்கார். அதாவது மூல திரிகோணத்தில் புத பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் போகிறது. அவரே 5-12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்திற்கு பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். என்னடா இது இந்த வாரம் மாலையபட்சம் போயின்னு இருக்குது, இப்போ சொல்கிறாருன்னா ஒரு நல்ல ஒரு பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இருக்கும். அதற்கு பிறகு மாலையபட்சம்லாம் முடிஞ்ச உடனே
கண்டிப்பாக திருமணம் வார்த்தைகள் நல்லபடியாக ஏற்றமாக கொண்டு போய் கைப்பசியில் கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் வார கடைசியில் வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 10ஆம் இடத்துல ராகு பகவான் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் பெரிய அபரிமிதமான மாற்றத்தை கொடுக்க போகிறார். திடீர் பண யோகங்கள் வருது. அதுவும் வந்து வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கடல் வாணிபம், கடல் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது கடலில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 2/10/2023 8/10/2023 வரை உண்டான வாரத்தில் பார்த்தோன்னா 2ஆம் தேதியிலிருந்து 3ஆம் தேதி கார்த்தால் ஒரு 4:45 வரும் 11ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் அமையிறது. குருச்சந்திர யோகம் அமையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வரவு வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண வரவு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, அதை தவிர அக்கௌண்டிங் பார்க்குறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து உச்சமாகிறார். இந்த காலகட்டம் அப்படின்றது வந்து 3ஆம் தேதி காலத்தால் ஒரு 4:30 4:45 5ஆம் தேதி மதியம் வந்து ஒரு 5ஆம் தேதி மதியம் வந்து ஒரு 11:45 வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதீத சுபத்துவத்தில் இருக்கார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 தேதி ஆகிடுறது. அதாவது மத்தியாஷ்டமி வேறு வந்துடும் கிட்டத்தட்ட. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றதுனால 2-12 தொடர்பு இருக்கிறதுனால குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செலவுகளும் சுப செலவுகளாக இருக்கும். ஏன்னா வந்து பௌர்ணமி சந்திரன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 நாள் தானே ஆறுதனால நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உட்கார்றார். எப்போது அப்படின்னா அதாவது 5ஆம் தேதி மத்தியானம் ஒரு 11:30 7ஆம் தேதி ராத்திரி ஒரு 9:30 மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால பண வரவுக்கு சற்று தடங்கள் ஏற்படும். இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. அதாவது என்ன அடிக்குவேட்டோ அந்த அடிக்குவேட் மணி வந்து டெஃபினட்டாக வந்துடும். இப்போ என்னோட 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்காருன்னு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்ருக்கும். கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் அவர் கிளம்பி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போக போகிறார். என்ன வந்து டிசம்பர் மாதம் போக போகிறார். சனி பயிற்சி ஆக போகிறது. இந்த வாரம் வந்து ராகுகேது பயிற்சியானது இருக்குது. ராகுகேதுவுக்கு உண்டான பயிற்சி பலன்களும் தனியாக போட்டிருக்கேன். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானை விட 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எப்போது அப்படின்னா 7ஆம் தேதி ராத்திரி ஒரு 9 மணியிலேருந்து பார்த்தோம்னா 10ஆம் தேதி வரலும் இருக்கார். 10ஆம் தேதி வரலும் இருக்கார். 8ஆம் தேதி வரலும் இந்த வாரம் முடியறது. 10ஆம் தேதி வரலும் அங்கேயே இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரன் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும். அதாவது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொன்னான வாரம், நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போயிட்டு அயக்ரீவ பெருமாளுக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடியது வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.